பிரியாணி இருக்கா? இருக்கு சார். முதல்ல எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி கொடுங்க. மீதி இருந்தா இவ்வளவு கொடுங்க. ஓகே, இந்தாங்க. தேங்க்யூ. பசிக்குதே. இந்தாங்க மேடம். பிரியாணிக்கு பணம் கொடு. இதுவும் நான் தான் கொடுக்கணுமா? கொடுக்குறேன். ஓகே சார். உன்னால என் பர்ஸே காலி. எவ்வளவு செலவு ஒரு நாளைக்கு? மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமேமோ மயிலாஞ்சி கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி கண்ணாடி போல காதல் உன்னை காட்ட பார்த்து நிற்கிறேன். கண்ணால நீயும் நூலை விட்டு பார்க்க காத்தாடியாக நானும் சுத்துறேன். சதா சதா சந்தோஷமாகிறேன். மனோகராவும் வாசத்தால் உன்னால நானும் நூறாகிறேன். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமா நீ மயிலாஞ்சி. கையோடும் காலோடும் பூசேண்டி எனாஞ்சி. ஆஹா, மறக்க முடியாத இரவு பொழுது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அத இதோட மறந்துரு. ஏமா இன்னொரு சான்ஸ் இப்படி வராதா? வரவே வராது. அம்மா, ராத்திரி எல்லாம் உன் கூட சுத்துனா காலையில ஏதோ சர்டிபிகேட்லாம் தரேன்னு சொன்ன. பரவாயில்ல, நீ நல்லவன் தான். எனக்கு உன் சர்டிபிகேட்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உன் பேரை சொல்லு. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ ஹலோ, அது சொல்லிட்டு கிளம்பு. சும்மா என்ன பேரு பேருங்கிற? ஏன் பேரு உனக்கு எதுக்கு? என்னம்மா இப்படி கேக்குற? ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்த உடனேயே சோறு வைக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வைக்கிறாங்க. இதுல இருந்து புரியுது இல்லையா? ஒரு மனுஷனுக்கு சோறை விட பேர் தான் முக்கியம். பேர் சொல்லு. சொல்ல மாட்டேன். நீ சொல்லலன்னா அப்புறம் உன் ஞாபகமா உன்னை தட்டு இட்லி, குச்சி குல்ஃபி, 3 மணி பிரியாணி அப்படியெல்லாம் உன்னை கூப்பிடுவேன். ஐ டோன்ட் கேர். வரேன். நில்லு, ஒத்த கொலுசு. உன் பேரு சொல்லிட்டு போ.
உனக்காக நான் பெட்ரோல் போட்டு நைட்டு பூரா ஆட்டோல வச்சு சுத்தி இருக்கேன். அதுக்காகவாது சொல்லக்கூடாதா? அதுக்கு காசு கேளு தரேன். பேர்லாம் கேட்ட சொல்ல மாட்டேன். அப்பா. யோ ராத்திரிலாம் சுத்தினதுக்கு எவ்வளவு ஆச்சு? ஆ? அது ஒரு 100, அப்புறம் ஒரு 500, அப்புறம் பெட்ரோலு, அதுக்கப்புறம் 3 மணி பிரியாணி, அதெல்லாம் சேர்த்து 3050 ரூபா ஆச்சு. அவ்வளவா? ஆமா, அவ்வளவுதான். கொஞ்சம் குறையுதே. எவ்வளவு குறையுது? ஒரு 3000 ரூபாய் குறையுது. இந்தா 50 ரூபா வச்சுக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணவா? ஹலோ, பெட்ரோல் காசு கூட தேரல. இப்படி ஏமாத்திட்டு போனா நாங்க எப்படி பொழப்பு நடத்துறது? எப்படி இந்த தண்டலுக்கு பணம் கொடுக்கறது? சரி சரி இரியா, டென்ஷன் ஆகாத. கையில காசு இல்ல, என் போன்ல இருந்து போட்டு விடுறேன். உன் நம்பர் சொல்லு. ம், பாரு அம்சாச்சு. வந்துருச்சா? ஆ, சரி நான் கிளம்புறேன். ஆ. ஏய், உன் நம்பரை வச்சே நீ யாருன்னு கண்டுபிடிக்கிற. ஒத்த கொலுசு நம்பர் கிடைச்சிருச்சு. இதான் அவன் நம்பரா? நம்பர் கிடைச்சிருச்சு. இப்போ ஆப் மூலமா அப்ப பேர் என்னன்னு கண்டுபிடிப்போம். சத்யபிரியா. ஓ, இதான் அவ பேரா? இந்த பேரை சொல்லதான் இவ்ளோ பந்தா பண்ணாளா? சரி சரி, அவளா அவ பேரை சொல்ற வரைக்கும் அவ பேர் நமக்கு தெரியுங்கிறத காட்டிக்க கூடாது. அவளா அவ பேரை எப்ப சொல்றான்னு பார்க்கலாம். ஆனா அவளை இனிமே ஒத்த கொலுசுனே கூப்பிடுவோம். அந்த பேரையே நம்ம மொபைல்லயும் சேவ் பண்ணிக்கலாம். ஒத்த கொலுசு ஷார்ட்டா. ஓகே. சத்யபிரியா பேரு நல்லதா இருக்கு. ஆனா அதை விட ஒத்த கொலுசுங்கிற பேர் தான் ரொமான்டிக்கா இருக்கு, அழகாவும் இருக்கு.